நமக்கு தான் சொல்லணும். எது நல்லதோ அதை எடுத்துக்கொள்வது, எது அல்லதோ அதை தள்ளிவிடுவது, இதுதான் அறிவு. எழுத வருங்கிறதுக்காக என்னத்தையாவது முகநூலில் எழுதிவிடக்கூடாது. நம்மளே படிக்கிறதுக்கு சங்கடமா இருக்கிற மாதிரி, அசிங்கமா இருக்கிற மாதிரி எழுதுனீங்கன்னா, நாம் மதிப்புமிக்க ஒரு மனித புனிதனை தலைவனாக பெற்றுக்கிறோம், பிரபாகரன் என்ற ஒரு பெருந்தலைவனை. அவர் பேரை உச்சரிக்கவே நமக்கு அருகதை இல்லாமல் போய்விடும். நான் கெட்டவனாய், நான் உங்களை நல்வழிப்படுத்தவில்லை என்று ஆயிடும். ஐயா வலம்புரி ஜான் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் எழுத்துக்கள் எடைக்கு போடக்கூடியதாக இருக்கக்கூடாது, எடை போடக்கூடியதாக இருக்கணும். அறிவு சிறந்த பிள்ளைகள், உங்கள் அறிவும் ஆற்றலும் திறனும் முழுக்க முழுக்க இன மேம்பாட்டிற்கு, விடுதலைக்கு, உரிமை மீட்சிக்கு பயன்படமே ஒழிய எழுதாதீங்க. தேவையில்லாதவற்றை எழுதாதீங்க, அவ்வளவுதான். தவிர்த்து விடுங்க. ஆப்ரஹாம் லிங்கன் தன் மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு ஆசிரியருக்கு கடிதம் எழுதுறார். எதையெல்லாம் என் மகனுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும்ட்டு. அதுல ஒன்று சொல்றாரு, குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக் கொடுங்கள் என் மகனுக்கு. அதை தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். புறந்தல்லுங்க. நற்செய்திகளை மட்டுமே பதிவு செய்யுங்க. உயர்ந்த கருத்துக்களை படிக்கிறீங்க, ஒரு கவிதை படிக்கிறீங்க, சிறப்பா இருக்கு, பதிவிடுங்க. தினம் ஒரு குரலை பதிவிடுங்க. புரட்சி பாவலர் பாடலை பதிவிடுங்க. பாரதியார் பாட்டை பாடுங்க. பாவலரையர் பெருஞ்சித்தனார் கருத்துக்களை பாக்களை பாதை பதிவிடுங்க. ஆகப்பெரும் அறிஞர்கள் சொன்ன தத்துவங்களை பதிவிடுங்க. பகிர்ந்து கொள்ளுங்க. கற்றதை பற்ற வையுங்கள், தீயவற்றை தீய வையுங்கள். இதுதான் நமக்கு ஏற்றுகிற தத்துவமா இருக்கு.